வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் உள்ள வசதிகளும் அங்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எப்போ நடத்துகிறாங்க ஃபுல் டீட்டெயிலும், இங்கே ரூம்ஸ்லாம் இருக்குது, அக்காமடேஷன், அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்குது. எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது நீங்கள் ஒரு மனவளக்கலை அன்பராக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் நம்ம பயிற்சியை கற்றுக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தில் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னு போட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும். டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், மகரிஷியோடைய சிந்தனைகளும் அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க. இங்கே அலுவலகம் இருக்குது. ஆஃபீஸ் ரூமில் நோட்டீஸ் போர்டு பக்கத்தில் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் மகரிஷியோட நூல்களும் மற்ற பயனுள்ள நூல்களும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆழியார் அறிவு திருக்கோயிலுடைய மாடல், நம்ம ஆழியார் போயிருப்போம் இல்லையா, அந்த ஆழியாருடைய அறிவு திருக்கோயில் எப்படி இருக்குமோ அதனுடைய மாடல் அங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அறிவு திருக்கோயிலுடைய மாதிரி வடிவம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்து உள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறது இந்த இடம். சரி, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ஒரு பெரிய ஹால் இருக்குது. இந்த ஹாலில் கிட்டத்தட்ட 50 அடி அகலம், 100 அடி நீளம் இருக்கும். ஒரு தோராயமாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 100லேருந்து 150 பேர் வரைக்கும் நல்லபடியில் உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய ஹால் இது. நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது. ஆடியோ சிஸ்டம்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் மேடையும் நல்லா அழகாக இருக்குது. தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குது. மின் விசிறிகளும் இருக்குது. பெரிய பெரிய மின் விசிறிகள் இருக்குது. காத்தோட்டமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மின் விசிறிகளும் தேவைப்படாது அதிகமாக. அதில் சைடில் வந்திங்கன்னா அன்பு திருநிலையம்னு ஒரு பில்டிங் இருக்குது. அது கீழே உணவுக்கூடம் தங்கி இருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கத்துடைய திருவண்ணாமலை மண்டல அலுவலகம் இருக்குது. இங்கே நிர்வாக குழுவில் இருக்கவங்கலாம் சந்தித்து உரையாற்றுவாங்க மன்ற வளர்ச்சிக்காக. அப்புறம் இந்த மெஸ்ஸு உள்ள பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 பேருக்கு மேல் பயிற்சி எடுக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்காக அவங்க உணவு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. குறைஞ்சது ஒரு 5 பேராவது தங்கி பயிற்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லிட்டு வரணும். முன்னாடியே அதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு வாங்க. அவங்க இட வசதியை பொறுத்து அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடம்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருக்குது. ஹாட் வாட்டருக்கு தனியாக ஒரு வச்சுருக்காங்க. ஹாட் வாட்டருக்கு இதில் பிடிச்சிக்கலாம். சில பேருக்கு தேவைப்படும் இல்லைங்களா. சரி, இப்படி வெளியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையின் அழகிய தோற்றம் இங்கே கிடைக்கும். மாடியில் போய் பார்க்கலாம் தெளிவாக. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பிளேட்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி இங்கே வைக்கணும். பிளேட்டும் நம்மளே வாஷ் பண்ணி வைக்கணும். அவங்க மறுபடியும் அதை வாஷ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணணும். இங்கே ஒரு சின்ன ஹால் இருக்குது. ஒரு 10 பேர் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான சின்ன ஹால் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. இங்கே தனி வகுப்பு நடக்குது. நாங்கள் மௌனத்தில் இருக்கும்போது இங்கே அகத்தாய்வு பயிற்சி நடந்தது. மகரிஷியுடைய சிந்தனைகள்லாம் அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க. எல்லா ரூமுமே நல்லா காற்றோட்டமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் தனியாக லைட்டு போட்டு பார்க்கணும் இல்லை, பகல் நேரங்களில் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ மாடிக்கு போனோம்னா முதல் மாடியில்
தங்கும் அறைகள் இருக்குது. இந்த அன்பு திருநிலையத்தில் தங்கும் அறைகள் வந்து அன்பர்களின் நிதி உதவினால் கட்டியிருக்காங்க. நிதி கொடுத்தவர்களுடைய பெயர்கள் இங்கே இருக்குது. கொடுத்த அமௌண்ட்டு 25,000லேருந்து ஒரு 1,50,000 வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை மலை வந்து நல்லா அழகாக தெரியுது. நல்லா பார்க்கலாம். திரு அண்ணாமலை வந்து மலை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மலை இருக்க மாதிரி தெரியுது. மலைக்கு இந்த பக்கத்தில் ஒரு பார்த்திங்கன்னா குபேர பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. இது அறிவித்திருக்கோயிலேருந்து நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அங்கேயும் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அது குபேர பெருமாள் நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக இருக்குது. இது அறிவித்திருக்கோயிலுடைய மொட்டை மாடியிலேருந்து காமிக்கிறேன். நல்லா இருக்குது. இங்கே இருக்க கோர்சஸை பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து மாணவர்களுக்கான சம்மர் கேம்ப் நடக்குது. அந்த கேம்பை பற்றி ஃபுல் வீடியோஸ் இருக்குது. என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த டேட்டு டைமிங்கோடு போட்டிருக்காங்க. தங்கும் அறைக்கில் பார்த்திங்கன்னா 8 ரூம் இருக்குது. எல்லாம் நான் ஏசி ரூம்ஸ். அந்த நான் ஏசி ரூமில் பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கும் கொசு வலை அடிச்சிருக்காங்க. ஜன்னலில் வந்து திறந்து வச்சாலும் கொசு உள்ளே வராது. படுக்கை 2 பேர் தங்கிறதுக்கு 2 கட்டில் போட்டிருக்காங்க. அண்டு குளியலறை தனியாக இருக்கிறது. குளியலறை வித் ஹீட்டர் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, வாஷ் பேசன் தனியாக இருக்குது சின்னதாக. அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அதுவும் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க. அங்கேயும் கொசு வலை அடிச்சிருக்காங்க. கொசு உள்ளே வராது. வென்டிலேட்டர்லேயும் கொசு வலை அடிச்சிருக்காங்க. வென்டிலேட்டர்லேயும் பார்க்கலாம். இங்கே ஜன்னல்லையும் பார்க்கலாம். ஜன்னல்லையும் கொசு வலை அடிச்சிருக்கிறதுனால கொசு தொல்லை இல்லை அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். வேணா அங்கே லிக்விடேட்டரும் இருக்குது. அந்த லிக்விடேட்டர் நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 3 நாள் தங்கி மௌனம் இருப்பதற்கும் இல்லைன்னா இங்கே நடக்கக்கூடிய பயிற்சிகளை பங்கு பெற்று அமைதியான சூழ்நிலையில் வசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே அவசியம் வந்து இந்த பயிற்சியை கலந்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை மன்ற அறக்கட்டளை, அதாவது திருவண்ணாமலை அறிவு திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பயிற்சிலாம் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அடிப்படை வகுப்புகள். இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபுல் டைம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் முதலாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 கிழமைகளில் காலையிலேருந்து மாலை வரை, அந்த காலையில் ஒரு 9 மணிலேருந்து மாலையில் ஒரு 5 மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறும். அங்கேயே தங்குற வசதி இருக்குது. இல்லை உள்ளூர் அன்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுனாலும் ஓகே, இல்லை வெளியூர் அன்பர்கள் தங்கி பயிற்சி எடுக்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகள் உள்ள. அது அக்காமடேஷனை பற்றி இந்த கடைசியில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்க. அக்காமடேஷன் புக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 10 ரூம் இருக்குது. அதனால் ஒரு 20 பேருக்கு மேலே தங்கலாம். கீழே டார்மெட்ரியும் இருக்குது, ரூம்ஸ் இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலை நேர பிடிசி. காலையில் ஒரு 6 to 8 கரெக்டான டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. இப்போ 2 hours இருக்கும். அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை, முதலாவது வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லைங்களா, அப்போவே ஆரம்பிக்கும். அது காலை நேர பிடிசி. அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது. மாலை நேர பிடிசியும் இருக்குது. அதாவது 15ஆம் தேதி வாக்கில் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு 10 நாள் நடைபெறும். அதையும் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க. காயக்கல்ப பயிற்சி. இப்போ உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ண முடியல,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா, காயக்கல்ப பயிற்சி ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி அளவில் நீங்கள் பயிற்சிக்கு இடத்துக்கு வந்துடுங்க. பயிற்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அரை நாள் ப்ரோக்ராம், லஞ்ச் வரைக்கும் இருக்கும். அந்த காயக்கல்ப பயிற்சி மட்டும் கற்றுக்கிட்டாலே சிறப்பு தான். அது வந்து உயிருக்கான ஒரு அற்புதமான பயிற்சி. அடுத்தது அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தாய்வு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இந்த அகத்தாய்வு பயிற்சி அட்டன் பண்ணணும்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தா தான் இந்த பயிற்சி அட்டன் பண்ண முடியும். அது ஒரு மாதமும் அவங்க ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு முதலாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இல்லைன்னா 2வது, 3வது எப்போ வேணால் அது ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதை வந்து அகத்தாய்வு பயிற்சி 1 முடித்தாதான் 2வது நிலைக்கு போக முடியும். 2வது பயிற்சி முடித்தாதான் அகத்தாய்வு 3ஆம் நிலைக்கு பயிற்சி போக முடியும். இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நம்ம சேனல்லே அப்பப்போ அப்டேட்ஸ் வரும், போஸ்ட் பண்ணுவேன் எப்போ என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றது. திருவண்ணாமலை மன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர் மௌனம் ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. இந்த மௌனம் பயிற்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அகத்தாய்வு பயிற்சி 3ஆம் நிலை முடித்திருந்தால் மட்டுமே கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே பயிற்சி எடுத்த அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். வெளியூர் அன்பர்களும் வந்து தங்கி திருவண்ணாமலை என்ற ஆன்மீக பூமியில் தங்கி 3 நாள் தொடர் மௌனத்தில் கலந்துக்கலாம். இல்லை 2 நாள் மட்டும் கலந்துக்க முடியும், சனி ஞாயிறு மட்டும் கலந்துக்கிறனால கூட அதுக்கும் அனுமதி உண்டு. இந்த மௌனம் வந்து சிறப்பானதாக இருக்கும். ஒரு காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4:30 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் விருப்பப்பட்டால் ரூமில் போய் மௌனத்தை தொடரலாம். இல்லைன்னா நீங்கள் திருவண்ணாமலை சுற்றி பார்க்கறதுனாலும் போயிட்டு வரலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான். இலவச சித்த மருத்துவ முகாம் இது ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது 4வது சனிக்கிழமையாக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது டீட்டெயில்ஸ் கரெக்டாக கேட்டுங்க என்னைக்கு நடக்குதுன்னு. இதில் சித்த மருத்துவர் டாக்டர் கே ஸ்ரீபிரியா BSMS DIY அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க இலவச ஆலோசனை தராங்க. இங்கே வந்து நீங்கள் இலவசமாக டாக்டர் பார்த்து கன்சல்டிங் ஃபீஸ் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் அவங்கக்கிட்ட பார்த்து உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு அவங்க சில ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க. பிபிலாம் செக் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து எல்லா சித்த மருத்துவமும் மருந்துகளும் கிடைக்கும். இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை அனைவரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்ளும். அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி MVOC கோர்சஸ்லாம் இருக்குது. அது எல்லா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இது எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலை மனவளக்கலை மன்றம், வேதாத்ரி நகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எங்கன்னா கிரிவல பாதையில் குபேரலிங்கம் இருக்கு இல்லைங்களா. அதாவது நீங்கள் கிரிவல பாதையை சுற்றிக்கிட்டு வரும்போது கிரிவல பாதையில் ஒரு 3/4 தூரம் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் வரும். அந்த குபேரலிங்கத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு குபேரன் நகர்னு ஒன்று இருக்குது. அது உள்ளார போனீங்கன்னா குபேர பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயில் தாண்டி போகணும். நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏத்தாப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் அங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லை கூகுள் மேப் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சித்த மருத்துவ முகாம்